ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം അഞ്ചാவது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற நவமோத்தியாய 9வது அத்தியாயம். ஜடவிப்ர உபாக்கியானம். ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு ஜடபரதனோட கதையை சொல்றார். அதனால ஸ்ரீ சுக உவாச்ச 1வது ഗദ്യഭാഗം. അഥാ കസ്യചിത് ദ്വിജവരസ്യ അംഗിരപ്രവരസ്യ ശമദമ തപ സ്വാധ്യായ അധ്യയന ത്യാഗ സന്തോഷ തിരിച്ഛാ പ്രശ്രയ വിദ്യ അനസൂയ ആത്മജ്ഞാന ആനന്ദയുക്തസ്യ ആത്മസദൃശ ശ്രുതശീല ആചാര രൂപ ഔദാര്യ ഗുണാഃ നവ സോദര്യാഃ അംഗജാ ബഭൂവുഃ മിഥുനം ച യദീയസ്യാം ഭാര്യായാം. അത കസ്യചിത് ദ്വിജവരസ്യ അംഗിരപ്രവരസ്യ അത കസ്യചിത് ദ്വിജവരസ്യാംഗിരപ്രവരസ്യ ശമദമ തപ സ്വാധ്യായാധ്യയന ത്യാഗ സന്തോഷ തിരിച്ഛാ പ്രശ്രയ വിദ്യാനസൂയാ ആത്മജ്ഞാനാനന്ദാനന്ദയുക്തസ്യാത്മസദൃശ ശ്രുതശീലാചാര രൂപ ഔദാര്യ ഗുണ നവസോദര്യാംഗജാ ബഭൂവുർ മിഥുനം ച യദീയസ്യാം ഭാര്യായാം. ஸ்ரீசுகன் பரீட்சித்துக்கு சொன்னார், അങ്കിരസോട് ഗോത്രത്തിലെ ജനിച്ചവനും ശമം ദമം തപസ് സ്വാധ്യായം അധ്യയനം ത്യാഗം സന്തോഷം തിദിച്ഛ ക്ഷമ വിനയം വിദ്യ അനസൂയ ஆத்மஞானம் ஆத்மானந்தம் இப்படியெல்லாம் இருக்கிற குணங்களோடு கூடின ஒரு உத்தம பிராமணர் இருந்தார். அந்த உத்தம பிராமணனுக்கு அவரோடு முதல் மனைவியில சர்வ குணசம்பன்னர்களாயிருக்கிற 9 புத்திரர்களும், 2வது மனைவியில ഒരു പുത്രനും ഒരു പുത്രിയും ജനിച്ചത്. കസ്യചിത് ഏതോ ഒരു ദ്വിജവരസ്യ பிராமண சிரேஷ்டனுக்கு, அந்த பிராமண சிரேஷ்டனோட மகிமைய எடுத்து சொல்லப்படுறது. அங்கிரப்ரவரஸ்ய சிரேஷ்டனான அங்கிரசு முனியோடு கோத்திரத்துல, அங்கிரசு முனியோடு வம்ச பரம்பரையில ഗർഗമുനിയോട് പരമ്പരയിലെ ജനിച്ചാനാ ഗർഗഗോത്രം. കൗശിക മുനിയോട് ഗോത്രത്തിൽ ജനിച്ചാനാ കൗശിക ഗോത്രം.
ഭരദ്വാജ മുനിയോട് ഗോത്രത്തിലെ വംശപരമ്പരയിലെ ജനിച്ചാനാ ഭരദ്വാജ ഗോത്രം. അതേമാതിരി അങ്കിരസ് മുനിയോട് വംശത്തിലെ ജനിച്ചതാല് അങ്കിരസ് മുനിയോട് ഗോത്രം. അങ്കിരസ് മുനിയോട് ഗോത്രത്തിലെ അങ്കിരസ് മുനിയോട് വംശപരമ്പരയിലെ ഉത്തമ பிராமண லட்சணங்கள் ரொம்பி வழிஞ்ச சிரேஷ்ட பிராமணனுக்கு ശമ அப்படின்னா அந்தக்கரணம் கண்ட்ரோல், தமம் இந்திரிய கண்ட்ரோல், தப സ്വധർമാചരണം, அதாவது பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற லட்சியம். அதாக்கும் സ്വധർമാചരണം, സ്വധർമ്മ ആചരണം. സ്വാധ്യായം വേദം പഠിக்கிறது, அத்தியனம் படித்த விஷயங்கள் அடுத்தவாளுக்கு படிப்பிக்கிறது. அப்படி படிப்பிக்கிறது வழி സ്വയം படித்த விஷயங்கள் தன்னைத்தான் ரிவிஷன் பண்ணப்படுறது. பிரதிபலம் ஆகிரகிக்காதக்கு அடுத்தவாளுக்கு படித்த விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது. அதில் கிடைக்கிற சந்தோஷம். தியாக சந்தோஷம், ஹெல்பிங் மென்டாலிட்டி, அப்படி இல்லைன்னா செய்யற பிரவൃத்தியில நல்ல ஒரு சந்தோஷம், திருப்தி. சுவாத்தியாயத்தில் கிடைச்ச அந்த அறிவை அடுத்தவாளுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுலேருந்து ஒருபோதும் பின்திரியாம இருக்கிற பிராமண சிரேஷ்டன். அதனால அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகிறது. திதிக்ஷா, சுகதுக்கங்களை சமமாயிட்டு பார்க்கிற அந்த ஒரு எபிலிட்டி இருக்கிற பிராமணன். பிரஸ்ரயா, பவ்யதை இருக்கிற பெருமாற்றம், ரொம்ப ரொம்ப எளிமையான கேரக்டர். வித்யா, பகவத் தத்துவஞான உபாசனா தால்பரியம். அனசூயா, அசூயை, அதாவது பொறாமை இல்லாத பிராமணன். ஆத்மஞான, ஆத்மதத்துவத்தை தெரிஞ்சதாலேயே ஆனந்தயுக்தஸ்ய, നന്ന ആനന്ദഭാവത്തോടു കൂടിന ശ്രേഷ്ഠനാണ് ബ്രാഹ്മണൻ. ഇത്രയും ഗുണമഹിമകൾ ഇരിக்கிற കസ്യജിത് ഏതോ ഒരു ദ്വിജവരസ്യ ബ്രാഹ്മണ ശ്രേഷ്ഠനോട് ஜனனத்தால மட்டும் பிராமணன் கிடையாது, பிரவൃத்தியாலையும் பிராமணத்துவம் இருக்கிற ஒரு பிராமண சிரேஷ்டனோடு. ஜனனத்தால மட்டும் பிராமணத்துவம் இருக்கிறவாளையாக்கும் பிராமண பந்து அப்படின்னு சொல்றது. இங்க ஜென்மத்தாலையும் கர்மத்தாலையும் பிராமணனான ஒரு சிரேஷ்டன் அப்படின்னாக்கும் சொன்னது. உத்தம பிராமணன் ஆயிட்டு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். உத்தம பிராமணன் அல்லாம இருக்கிறவாளையாக்கும் பிராமண பந்து அப்படின்னு
அப்படி இல்லைன்னா பிரம்மபந்து அப்படின்னு சொல்லப்படுறது. ஜென்மத்தால மட்டும் பிராமண வம்சத்துல ஜனிச்சு கர்மத்தால பிராமணனோடு ஒரு லட்சணமும் இல்லாம இருக்கிறது, அதாக்கும் பிரம்மபந்து. பாகவதம் ஆரம்பத்துல துரோணபுத்திரன் அஸ்வத்தாமாவை பிரம்மபந்து அப்படின்னு விசேஷிப்பிச்சத நம்ம பார்த்ததாக்கும். இங்க சொல்லப்பட்டது ஜென்மத்தாலேயும் கர்மத்தாலேயும் உத்தம பிராமணனா இருக்கிற பிராமணனோடு எல்லா லட்சணங்களும் இருக்கிற பிராமண லட்சணங்களை நம்ம பார்த்ததாக்கும். சம தம தப சுவாத்தியாய அத்தியன தியாக சந்தோஷ திதிச்சா பிரஸ்ரய வித்யா அனசூய ஆத்மஞான இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலேயே ஆனந்தயுக்தஸ்ய பரமானந்தத்தோடு கூடி இருக்கிற கஸ்யஜித் ஏதோ ஒரு ദ്വിജവരസ്യ பிராமணனோடு பிராமண சிரஷ்டனோடு அந்த பிராமண சிரஷ்டனுக்கு ஆத்ம சதிருஷா அவரோடு குணமகிமகள் ரொம்பின அவரை மாதிரியே கேரக்டர்ஸ் இருக்கிற அவருக்கு துல்லியமான ஸ்ருத கேள்விஞானம் ശീല സ്വഭാവം ആചാര അനുഷ്ഠാനങ്ങൾ രൂപ பார்க்கறதுக்கு அவரை மாதிரியே ரூபம் ஔதாரிய குணாக ஹெல்பிங் மென்டாலிட்டி இப்படி எல்லாம் இருக்கிற குணங்கள் இருக்கிற நவ அங்கஜாக 9 புத்திரர்கள் സോദര്യാഹ ഒരു സഹോദരിയോട് കൂടിന 9 പുത്രர்கள் ബഭൂവുഹു ഉത്ഭവിച്ച அந்த பிராமண சிரஷ்டனுக்கு 2 மனைவிகளாக்கும் ഉണ്ടായിരുന്നത് യവീയസ്യാം ഭാര്യായാം രണ്ടാவது மனைவியில மிதுனம் ச ஆண் பெண் அப்படின்னு 2 குழந்தைகளும் பபூவுஹு உத்பவிச்சது. பிராமண சிரஷ்டனோடு முதல் மனைவியில ஒரு புத்திரியோடு கூடின 9 சிரஷ்ட புத்திரர்களும் ரெண்டாவது மனைவியில ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பொன் குழந்தையும் அந்த பிராமணனுக்கு ஜனிச்சது. புத்திரர்களில கடைசி புத்திரனாக்கும் ஜடபரதன். பரதன் ஜனிச்ச முதல்க்கு സർവജ്ഞാനിയായിട്ട് இருந்தார். ஆத்மஞானம் அவருக்கு ஜனிச்ச உடனே கிடைச்சு கொடுத்து. அதனால இந்த பிரகிருதி விஷயங்களில் ஒன்றும் அவரு இன்வால்வ் ஆகலை. സ്വജനങ്ങൾ കിട്ടേന്ത് നകന്നു നിന്നാർ. പൂർവജന്മങ്ങളെ നനച്ചിണ്ട് കർമ്മബന്ധങ്ങൾ ഒടുങ്ങി കിടக்கிறதுக்காയിട്ട് കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ആത്മധ്യാനത്തില് മുഴുകിനാർ. ആത്മധ്യാനத்துக்கு തടസ്സമുണ്ടാக்கிறதுக்கான எதையும் அவர் செய்யலை. பந்துமித்ராதிகளெல்லாம் பகவானை கூப்பிடுறதுக்கு ஒரு தடங்கலாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு பிறவியிலேயே காது கேட்காதவன மாதிரியும் கண்ணு காணாதவன மாதிரியும் முட்டாள மாதிரியும் பைத்திய மாதிரியும் எல்லாம் நடிச்சு எல்லாத்திலேருந்தும் நகர்ந்து நின்னார். புத்திரனுக்காயிட்டு செய்ய வேண்டின உபநயனாதி கர்ம விஷயங்கள் எல்லாம் அப்பா நன்னா செஞ்சார். பல மாசங்கள்
വേദങ്ങളെല്ലാം പഠിപ്പിച്ചിട്ടും ഭരതൻ അതൊന്നും ശരിയാ പഠിക്കവേയില്ലേ. அத்வைத பாவத்துல மனசை லயிப்பிச்சிருந்த பரதனுக்கு துவைத பாவங்களாயிருக்கிற ஒன்றும் தேவையில்லை. வேதங்களை இன்சல்ட் பண்ணினது கிடையாது அவரு. இருந்தாலும் வேதங்கள் எல்லாம் படிச்சு வேதசாரமாயிருக்கிறதெல்லாம் தெரிஞ்ச தத்துவஞானியாயிட்டாக்கும் இப்ப அவர் இருக்கார். அதனால அவருக்கு இனி ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அது ஒன்றும் அவர் கேர் பண்ணலை. ரெண்டு ഋതുക്കൾ കണ്ടിന്യൂസ് ആയിട്ടാക്കും അവര് அந்த பிராமண சிரேஷ்டன் ஜடபரதனுக்கு தன்னோட புத்திரனுக்கு ഗായത്രി മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കൊടുത്തത്. ഗായത്രി മന്ത്രത്തെ കൂടിയും കറക്റ്റായിട്ട് ചൊല്ലർത്തുക്ക് ജഡഭരതൻ സമ്മതിക്കലേ. പുത്രൻ மந்தபுத்தியாக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த சிரேஷ்ட பிராமணன் கடைசியில அவருடைய முயற்சிகள் எல்லாம் கைவிட்டார். புத்திரனை நினைச்சு சங்கடப்பட்டுண்டே அவரோட சரீரத்தை வெடிஞ்சார். அதுக்கப்புறம் ஜடபரதன் அவரோடு சகோதரங்களோடு கண்ட்ரோலானார். സഹോദരങ്ങൾ വേദജ്ഞാന പണ്ഡിതர்களാക്കും. அந்த சகோதரர்களுக்கு ஆத்மஞான நாலேஜ் இல்லை. அதனாலேயே பரதனை கரெக்டாயிட்டு அவளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. மந்த புத்தியான இவனை படிப்பிச்சிட்டு காரியமில்லை அப்படின்னு நினைச்சு சகோதரர்கள் ஜடபரதனை படிப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் இல்லை. ஒரு முட்டாள மாதிரியும் பைத்திய மாதிரியும் எல்லாம் பார்க்கறதுக்கு தோண வச்சார் ஜடபரதன். அவரோட பக்கத்துல போறதுக்கே എല്ലാരും തയങ്കിന. യാദൃച്ഛികമായിട്ട് അൺഎക്സ്പെക്റ്റഡ് ആയിട്ട് കയ്യില വന്നു ചേരുന്ന ഉണവ ചാപ്റ്റ് തൃപ്തിപ്പെടുവർ ജഡഭരതൻ. പ്രകൃതി വിഷയങ്ങളിലേതെല്ലാം നിവൃത്തനാനാരവര്. പൂർണ്ണമായിട്ടും നിസ്സംഗமான ചിത്തത്തിലെ ബ്രഹ്മാനന്ദം തെളിഞ്ഞു വന്നത് അവർക്ക്. സർവം ബ്രഹ്മമായിട്ട് பார்த்து சுகதுக்க ஹேதுக்களான துவந்தபாவங்கள் அவருக்கு உண்டாகவே இல்லை. குளிர் அப்படினோ ചൂട് அப்படினோ പകൽ அப்படினோ ഇരുട്ട് அப்படினோ ഒന്നും അവർക്ക് ഭേദഭാവം இல்லை. அவரோடு ശരീരം അവർ കെയർ பண்ணவே இல்லை. அதனால அதை ശുചി பண்ணி வைக்கணும், വൃത്തിയാക്കി വെക്കണം എന്നൊന്നും അവർ நினைக்கலை. മണ്ണിലെയോ കല്ലുമേലെയോ എല്ലാം പടുത്തുണ്ടാർ. ரொம்ப ரொம்ப വാല്യൂബിളാன രത്നം അത് ഒരു சேத்துக்குண்டுல விழுந்து மறைஞ்சு கிடக்கிற மாதிரி ஜடபரதனுக்கு உள்ள அழுக்கு சரீரமாயிருக்கிற அவரோடு உடம்புக்குள்ள அவரோட ஜீவ சைதன்யம் இப்படி ரத்னம் மாதிரி ஜொலிச்சு நின்னுது. ரத்னம் மாதிரி உள்ள பிரம்ம தேஜஸ ஆவாகனம் பண்ணிண்டவரு வாழ்க்கைய வாழ்ந்தார். அழுக்காயிருக்கிற வஸ்திரங்களை போட்டு நடந்த பரதன் அந்த பரதனை
ஆளுகளெல்லாம் பரிகாசம் பண்ணினா. கஷ்டம் கஷ்டம், பிராமண குலத்துல வந்து பிறந்து இப்படி பிரம்ம பந்துவா ஜீவிக்கிறானே, சந்தியாவந்தனம் பண்றதில்லை, குளிக்கிறதில்லை, பூணூல் போட்டுக்கிறதில்லை, கஷ்டம் கஷ்டம். ஆளுகள் எல்லாம் என்ன பண்ணுவா, ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவா. ஜடபரதனோடு சகோதரர்கள் ஜடபரதனை நெல் வயலெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உட்கார வைப்பா. பலவிதமான ஜோலிகளை கொடுப்பா. பெரிய தேங்காய கொடுத்து அதை உரிக்க சொல்லுவா. அவ கொடுக்கிற வேலைகளெல்லாம் முகஞ்சுளிக்காக்கி செஞ்சு முடிப்பார் அவரு. மாடுகளுக்கு கொடுக்கிற புண்ணாக்கு கொடுத்தா கூடியும் தின்னுடுவர். மாடுகளுக்கு காடி தண்ணி வைப்பாளே, அரிசி அலுமின தண்ணி, பசி வந்தானா அதை எடுத்து குடிப்பர். இப்படி வாய்க்கு டேஸ்டா வேணும் ഒന്നും നനയ്ക്കാതെക്ക് കടച്ചത് ചാപ്പിട്ട് തൃപ്തിപ്പെടുവർ. ഭരതനോട് മൂന്നാമത് ജന്മമാക്കും இந்த ஜடபரதன். அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு ശൂദ്ര ജാതിയിലെ இருக்கிற ഒരു തലവൻ പുത്രനുണ്ടാകർക്കായിട്ട് ഭദ്രകാളിക്ക് മനുഷ്യനെ ബലി കൊടുക്കறதுக்கு തീരുമാനം பண்ணினார். ஏதாவது ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வந்து பலி கொடுக்கணும். ஆனா அந்த மனுஷனை பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் வரப்படாது, சொந்த பந்தங்கள் ஒன்றும் தேடிண்டும் வரப்படாது. அப்படி ஒரு மனுஷ பசுவை தேடிண்டு நடக்கிறத கடைசியில ஜடபரதனோட முன்னால வந்து நின்னா. நெல் விளையற வயல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற பரதன் அந்த பரதனை பார்த்தா, தேவிக்கு பலி சமர்ப்பிக்கிறதுக்கு இவனை கொண்டு போகலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா. அவ பரதனை கட்டி போட்டு சண்டிகா தேவிக்கு பலி சமர்ப்பணம் பண்ற அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினா. பலி சமர்ப்பணம் பண்ற யஜமானன், யாக யஜமானன், அந்த யஜமானனுக்கு முன்னால பயம் இல்லாதக்கு புன்னகை பண்ணிட்டு நின்னார் ஜடபரதன். தொடர்ந்து பரதனை நன்னா அழகா குளிப்பாட்டின அவளெல்லாம். பலி சமர்ப்பணம் பண்றதுக்கு முன்னால குளிக்க வைக்கணுமே, பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் அந்த சரீரத்துல அலங்காரமாயிட்டு போட்டா, ஆபரணங்கள் போட்டா, சந்தனம் குங்குமம் தொடங்கின லேபனங்கள் எல்லாம் சார்த்தினா. தூப தீபாதிகள் எல்லாம் காட்டி ஆராதனை பண்ணினா. பலி கொடுக்கறதுக்கு முன்னால பசுமாடுனா பலி சமர்ப்பிக்கிற அந்த உயிரினம். அதாக்கும் இங்க பலி பசு அப்படின்னு எல்லாம் சொன்னது. குருதி கொடுக்கறதுக்கு ரெடியாயிருக்கிற அந்த உயிரினம். அது இப்போ ஜடபரதனையாக்கும் அவா கூட்டிட்டு வந்தா. குதிரையாக்கும் அப்படின்னா பலிமிருகம் குதிரையாக்கும். இங்க பலிமிருகம்
ஜடபரதனாக்கும் அவ செலக்ட் பண்ணி கொண்டு வந்தா மனுஷனாக்கும். அஸ்வமேத யாகங்களில அஸ்வத்தையாக்க பலியாக்கிட்டு சமர்ப்பிக்கிறது குதிரைய. இப்படி பலி சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னால ஸ்துதிகீதங்கள் பாடினா, மிருதங்கம் மத்தளம் தொடங்கின வாத்தியங்களை முழக்கினா, அப்படி சப்த கோலாகலங்களோடு கூடிட்டு புருஷ பிரஜையாயிருக்கிற ஜடபரதனை பலி சமர்ப்பிக்கிற பசுவாயிட்டு பத்ரகாளியோடு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டினா. தொடர்ந்து வேத மந்திரங்களெல்லாம் சொல்லி புனிதமாக்கின ஷார்ப்பாக்கின வாளு, அந்த வாளால பரதனோடு கழுத்தை வெட்டுறதுக்கு லட்சியமாக்கிட்டு தூக்கி நிப்பாட்டினா வீசறதுக்கு. ரஜோகுண தமோகுண பிரகிருதிகளான காபாலிகர்கள் பணத்தாச பிடிச்ச ஆளுகள் பகவத் அம்சங்களான வீரபுருஷர்களை இன்சல்ட் பண்ற ஆளுகள், அதர்ம மார்க்கத்துல ஹிம்சை செய்யற ஆளுகள், அந்த மாதிரி இருக்கிறவாளாக்குமே ரொம்ப கொடூரமான இப்படி ஒரு கர்மத்துக்கு முயற்சியை பண்ணியிருக்கா. பிரம்மஸ்வரூபம் பிராபிச்ச சாட்சாத் பிரம்மசுதனும் சர்வபூத சுகிருத்துமான பரதனை வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு நிக்கிறா. ஜடபரதனோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரம்ம தேஜஸ், அந்த பிரம்ம தேஜஸால அந்த தேவி விக்கிரகம் தகிச்சு சாம்பலாயிடுமோ அப்படின்னு தோணி பயந்தா மாதிரி அந்த பத்ரகாளி பிம்பத்திலேந்து தேவி அலறி சாடி வெளியில வந்தா. கோபத்தோடு கூடி இருக்கிற தேவியோடு முகம் பார்க்கறவாளை பயப்படுத்திட்டு, புரிகமெல்லாம் சுக்கி சுழிஞ்சு வீர பல்லுகள் எல்லாம் வெளியில காட்டி கண்ணெல்லாம் சகந்து இருக்கிற அந்த தேவி அட்டாட்டகாசம் பண்ணினா. பலி சமர்ப்பிக்கிறதுக்கு வாழை ஓங்கிண்டு நிற்கிறானே, அவனோட கையிலேந்து வாழை பிடிச்சு வாங்கி அவையையும் பரிவாரங்களையும் வெட்டி வீழ்த்தினா தேவி. அவள்லேருந்து ஒழுகிற சூடு ரத்தத்தை இப்படி பானம் செஞ்சா தேவி, குடிச்சா. தேவியோடு கூட இருந்த பூதகணங்கள் எல்லாம் துள்ளிச்சாடி பாட்டு பாடி நிறுத்தம் செஞ்சா. அந்த துஷ்டர்களோடு தலைகளை பந்து மாதிரி தட்டி விளையாடினா தேவி. இப்படியாக்கும் மகாத்மாக்கள் கிட்ட காட்டுற அதிக்கிரமம் ஆராக்குமோ மகாத்மாக்களை துரோகிக்கிறா அவளுக்கே திரும்ப கிடைக்கிறது. பிரம்மனிஷ்டர்களை காப்பாத்துறதுக்கு லோகபாலர்கள் கூடியும் கடமைப்பட்டவாளாக்கும். ஸ்ரீ சுகபிரமர்ஷி சொல்றார், பரீட்சித்தே இதொன்னும் அதிசயமே இல்லை. சிரச வெட்டி போடுவா இவா அப்படின்னு தெரிஞ்சிட்டு கூடியும் ஜடபரதனோடு முகத்துல எந்த ஒரு பாவபேதமும் பிரகடமாகலை. நான் இந்த சரீரம் கிடையாது அப்படின்னு இருக்கிறவராக்கும். அவருக்கு துவைத பாவம் இல்லை. சூரிய தேஜஸ் ஆயிட்டு அவரோட உள்ளுக்குள்ள பிரம்ம தேஜஸ் ஜொலிச்சு நிற்கிறது. நான் என்னும் என்னோடதென்னும் இருக்கிற
അഹന്താ മമതാ ഗ്രന്ഥികൾ പൂർണ്ണമായിട്ടും പൊട്ടിച്ചെതറിപ്പോനവരാക്കും ജഡഭരതൻ. സർവത്ര സമദർശനം കടച്ച ജഡഭരതൻ எல்லா உயிரினங்களோடு சுகூர்த்தாக்கும் ஜடபரதன மாதிரி இருக்கிறவாள விஷ்ணு சக்கரம், பகவான் விஷ்ணுவோடு சுதர்சன சக்கரம் அதாவது சந்தர்ப்பங்களில வேண்ட ரூபத்தை தரிச்சுண்டு வந்து காப்பாத்துறது. பயம் அப்படிங்கிறது பூர்ணமாயிட்டு விட்டு மாறற அத்வைத சத்தியபதத்தை பின்தொடர்வாளாக்கும் பாகவத பரமஹம்சர்கள். பாகவத பரமஹம்சர்களோடு முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்காக ஈட்டாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி ஜடபரதனோட கதையை பரீட்சித்துக்கு சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.